நம்ம போயிட்டு இந்த நேரத்தில் இங்கே வந்து இயற்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க வந்துட்டோம். அதனால் வந்து ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட போகிறேன். அந்த ஸ்டோரி நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லவ்லி பிரகாஷ். ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், வாவ், ஓ மை காட், அப்படியே இயற்கையாக எல்லோரும் ஊச்சா போகிறாங்க இந்த இடத்துல. ஆனால் அதை நான் காட்டினேன் உங்களுக்கு, செம்மையாக இருக்குதுல்ல. ஓ மை காட் நண்பர்களே, விண்வெளி நாயகா மாதிரி வயல்வெளி நாயகா மாதிரி நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம லவ்லி பிரகாஷ் இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குது. விண்வெளி நாயகாவே வயல்வெளியில் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வன்மம் இல்லை, அது 210 ரூபா வன்மம். 210 ரூபா மொத்தம் எவ்வளோ? 420 ரூபா வன்மம். அது வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கோ, சூப்பராக இருக்குதா கைஸ்? இங்கே பாருங்க, வயல்வெளி நாயகா காட்டட்டா? வயல்வெளி நாயகா எழுந்துடா கைஸ். நான் உங்களுக்கு வீடியோ போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறல, இங்கே நாங்கள் இங்கே பண்ணுறோட்டு. இங்கே ஃபோன் கால் அப்டேட்ஸ்லாம் போவோம் தெரியுமா? இங்கே எங்கள் வீட்டிலேருந்து அம்மா வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து ஃபோன் கால் அப்டேட்டு. நாங்கள் வந்து ஞாயிறு போகிறோம், அப்புறம் திங்கள் போகிறோன்னு எல்லாமே அப்டேட் அப்படியே போயினே இருக்கிறோம். என்ன 5G 4G இந்த அப்டேட் உங்களுக்கு தெரியுமா? அங்கேருந்து வர அப்டேட் சும்மா இப்படின்றதுக்குள்ள வரும், இங்கேருந்து இருக்க அப்டேட் அப்படியே இப்படின்றதுக்குள்ள போவோம். அது அப்டேட்லாம் நீங்களாம் நினச்சி பார்க்க அளவில் சிக்குன்னு ஸ்பீடாக வரும். ஓகே சரி வாங்க வயல்வெளி நாயகா, வாங்க வயல்வெளி நாயகா. ஃப்ளவரா கேஸ்? இந்த ஃப்ளவர்ஸ் பயங்கரமாக வாசனை வருமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க மோந்து பார்க்கலாம். ஒரு வாசனையும் வரலையே, அண்ணாவோ. நண்பர்களே, கோவிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு நண்பர்களே நல்லா இருந்துச்சு. மா சொல்லுமா ஒரு இரு வார்த்தைகள் வரமாட்டேன். ராமர் டெம்பிள் பார்த்தோம், ஞாயிறு சிவன் கோவில் பார்த்தோம். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் என்றால், வீட்டுக்கும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் இல்லை, மூணாவது ஒரு இடம். ஸ்டார்டிங்ல 2 பேருக்கும் ஒரு இது பாத்தீங்களா? இந்த கோயில் அந்த கோயில், இந்த கோயில் அந்த கோயில். அந்த கோயிலை இப்ப அம்மா சொன்ன கோயில் நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கோயில்னா ஸ்ரீ வடிவுடை அம்மன் கோயில் நம்ம போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சொன்னா போகாம எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? அதனால அப்படியே போய் இப்போ நம்ம வந்து அந்த இடம் என்னதுப்பா, ஞாயிறு கோயில் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து திருவத்தியூர் வடையுடைய அம்மன் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு அங்கே நம்ம சாமி கும்பிடலாம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:25 ஆகுது. இங்கே பாருங்கோ 7:25, இன்னும் 14 நிமிஷத்தில் போயிடுவோம் நம்ம. இந்த இடத்துல நீங்கள் வந்து வடையுடைய அம்மன் கோயில் நீங்கள் போகும்போது அங்கே வந்து நிறையா ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கும். அந்த ஃபேக்ட்ரிஸ் வந்து இதுலாம் வரும், ஃபயர்லாம் வரும். எதனால என்றால் உள்ள வந்து புஷ்பா இருப்பார், அதனால தான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம போறோம்ல வடையுடை அம்மன் கோவில். இந்த கோவில் என்ன தெரியுமா ரொம்ப ஃபேமஸ்? பூனைகள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனீங்கன்னா பூனைகள் எக்கச்சக்கமாக இருக்கும். பூனைகள்லாம் அந்த பூனைகள்லாம் ஒரு 4 பூனையை தூக்கி போட்டு நம்ம வரலான்னு எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் பண்ண முடியாது. அங்கே போய் அந்த பூனைகள்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே நம்ம வரலாம். அங்கே நிறைய பூனைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னே தெரியல, அந்த கோவிலுக்கும் பூனைகளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. ஹிஸ்ட்ரி நம்ம திறந்து பார்த்தோன்னா தெரியும் அங்கே. ஏன்னா அந்த இடத்துல மட்டும் நிறைய பூனைகள் இருக்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு போயிட்டு, ஓகேவா? அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். வடையுடை அம்மன் கோவில், திருவள்ளுவர். அப்பா இந்த இடத்துல என்னப்பா வந்து ஒரே ஃபேக்டரிஸா இருக்கு? ஏன்ப்பா என்னப்பா பண்றாங்க இந்த ஃபேக்டரிஸ்ல? பெட்ரோல் சுத்திகரிக்கிறது. பெட்ரோல் சுத்தியா? பெட்ரோ கெமிக்கல் ஃபேக்டரியா? இப்போ பெட்ரோல்லாம் வந்து எதுல இருக்கும்? எதுல இருக்கா? கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய் பைட் ஃபைட்டம்மா. கச்சா எண்ணெய்னா
கடல் வந்து எடுக்கிறாங்களா கச்சா எண்ணெய். ஓ பெட்ரோல்லாம் கடல்ல இருந்து வருதா? பெட்ரோல் வராது, கச்சா எண்ணெய் தான் வரும். கச்சா எண்ணெய் எடுத்து இங்கே சுத்திகரிப்பாங்க. பெட்ரோல் தனியாக, டீசல் தனியாக, கேஸ் தனியாக. அப்போ எல்லாமே வந்து கச்சா எண்ணெய்ல இருந்து தான் வருது. கரெக்டா சொல்றீங்களா தப்பா சொல்றீங்களா? வந்து பெட்ரோல் டைரக்டாக வராது, டீசல் டைரக்டாக வராது. எல்லாம் இங்கே வந்து பிரித்து எடுப்பாங்க. ஓஹோ பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எனக்கு தெரியாது. கச்சா எண்ணெயில இருந்து அப்படியே இங்க கடல்ல இருந்து உப்பு தண்ணி இன்ஜின்ல போட்டா இதுவாயிடும் சொல்லுவாங்களா, அப்புறம் எப்படி கடல்ல இருந்து இது பண்றாங்க? இப்போ போர் போடுற இங்கே போர் போட்டால் என்ன வரும்? உப்பு தண்ணி வரும். உப்பு தண்ணி வருது, என்ன தண்ணி வருது? என்ன வருது? குடிக்கிற தண்ணி குடிப்பாங்க, நல்லா இருந்தால் குடிப்பாங்க. நல்லா நம்ம தோணுனாக்கா தண்ணி தான் வரும், அவங்க தோணுனாங்கனாக்கா கச்சா எண்ணெய் வரும். அப்போ வந்து கடல்ல இருந்து கச்சா எண்ணெய் வந்து கச்சா எண்ணெயில இருந்து இப்போ பெட்ரோல் டீசல் கேஸ் பிரிப்பாங்க. அதான சொல்ல வரீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பாத்தீங்களா, திஸ் இஸ் த டுடேஸ் ஜெனரல் நாலேஜ் கிளாஸ். ஸோ பிடிச்சிருச்சுன்னா அப்படியே 1000 ரூபாய் கட்டிட்டு போயிடுங்க. கைஸ் இங்க பாருங்க, நெருப்பு 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 கும்பலா உள்ள உட்காந்து பீடி பிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெருப்பு பாத்தீங்களா? திஸ் இஸ் த கால் ஆஃப் த கச்சா எண்ணெய் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த வேப்பர் இஸ் கோயிங் அவுட். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஃபயர் இஸ் கம்மிங் தேர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. What? புள்ள இங்கிலீஷ்லாம் பேசுதுப்பா. I am fully English speaking knowledge. I have total knowledge. கேஸ் வரும், நம்ம காத்துல இருக்கிற ஆக்சிஜனால அது நெருப்பா மாறி நமக்கு நெருப்பு தெரியுது. கேஸ் தான் வரும். Okay, அங்க வந்து what is happening in this factory is called cycle emotion. This cycle emotion is because of that the fire is coming out of that. You see 3 fires because this earth universe has 3 solal: morning, evening, night. Because of that everything is recognized in 3 knowledges. Okay சொல்றா. Okay sir சொல்றா. Okay sir. என்னடா கோழிலாம் இருக்குது கைஸ், இங்கே பாருங்க மாடு கூட கோழிலாம் இருக்குது. வா, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஃப்ரெண்ட்ஸ். வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் ஒன்றா கூட இருக்குது பார்த்தீங்களா? இப்படி இங்கே ஒரு பெரிய ஒரு காளை மாடு இருக்குது. கைஸ் நான் சொன்னேன்ல, இங்கே பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து பூனைகள் பார்க்கலாம். நிறைய பூனைகள் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள். நண்பர்களே, சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நண்பர்களே. ஓடுது பாருங்க நண்பர்களே. அம்மா என்னதான் பண்றது? அம்மா என்னம்மா சாமி கும்பிட்டியா? நிம்மதியா? பக்தி கச்சிச்சா? ஐயோ பார்த்து அப்படியே நல்ல மாதிரி நடிக்காத. கோவில் போகல, இந்த கோவில் போக முடியல, டைம் ஆயிடுச்சுன்னொடனே அப்படியே மேடம் அமைதி ஆயிட்டாங்க, பேசவே இல்லை காரில். அதுக்கப்புறம் கோவில் போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே வரேன்ற மாதிரி ஆரம்பித்து வந்துன்னு இப்போ பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதுக்கப்புறம் போதுமா இல்லை இன்னொரு கோவில் வேணுமா? போதுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் இப்போதைக்கு போதுன்றுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பாருங்களேன், அடுத்த வாரம் இல்லை நாளான்னைக்கு யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த கோயில் போகணுன்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க யூடியூப்பில். அதனால இப்போ அந்த கோயில் போனோன்னு ஆடுவாங்க மேடம். எப்படிமா இதெல்லாம் கற்றுக்குற?
யூடியூப் பார்த்து தான். உங்களை மாதிரி ஆட்கள் சொல்கிறத நம்பி தான். என்னது உங்களை மாதிரி ஆட்கள் சொல்கிறத நம்பி தான். யூடியூபே ஒரு பித்தராட்டம் தான். ஒன்று ஊன்னு கத்தினே வராரு. ஆனால் தான் திரும்பி திரும்பி பார்த்துருக்குறேன். என்ன அவருக்கு பிரச்சனை? இருங்க. போப்பா. சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா, பூனைகள் வந்து எவ்வளோ இருந்தது அந்த இடத்துல. பூனை கோவில் அது என்ன எதுனாலன்றது நீங்கள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எதனால அந்த இடத்துல வந்து பூனைகள் நிறையா இருக்குது. நீங்கள் எதனால பாருங்க நிறையா பூனைகள் இருக்குது. பூனை ஒன்று வந்துருக்கான், குட்டி போட்டு பேர்த்துட்டு இருக்கான். அப்படியா? ஐயோ. நீங்கள் இந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் கோவிலாம் முடிச்சுட்டு சிக்கன் பக்கோடா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பக்கோடா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சிக்கன் பக்கோடா செம்ம டேஸ்ட். இதை பாருங்க, 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 30 ரூபாய்க்கு பக்கோடான்னு பார்த்துருந்தோமா, சரி போய் பார்த்துட்டு 100 கிராமுக்கு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புறோம். ஓகே, அம்மா சாப்பிடுதா? ஏன்னா அம்மா வெஜ்ஜு. நண்பர்களே, இங்கே பாருங்க, ட்ரெயின் போகுது. ட்ரெயின் பார்க்குறோம், மழை பார்க்குறோம், சிக்கன் பக்கோடா சாப்பிட்றோம், கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ட்ரெயின் போகுது, ஆம வேகத்தில் ட்ரெயின் போகுது. என்ன இவ்வளோ ஆம வேகத்தில் போகுது? போயிடா. நிலக்கரியா? 1 கிலோ எவ்வளோன்னு கேட்கலாமா? Many hours later. கைஸ், இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா, ஜைத்தூன் ஹோட்டலுக்கு நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக நம்ம வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வர்றதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்தது. என்ன தெரியுமா? சொல்லும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபிஷ் ஃபிங்கர் காலி ஆகிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ப்ரான் 65 சொல்லியிருந்தா அதான் வந்து அங்கே நடுவில். இப்போ வந்து என்ன விஷயம் நடந்ததுன்னா, அம்மா பாருங்க அப்படி உம்முன்னு இருக்குதா. ஐயோ பயமாக இருக்குது, பயத்தில் உம்முன்னு இருக்குது அம்மா. நாங்கள் வந்து காரில் வந்துனே இருந்தோம்மா, நல்லா ஜாலியாக எல்லாம் பயபக்தியாக நல்லா பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக வந்திருந்தோம். திடீர்னு ஒரு பைக்கர் டக்குனு குறுக்க வந்து முன்னாடி ஒரு கார் பிரேக் அடிச்சு, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற ஒரு கார் பிரேக் அடிச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஷிஃப்ட் கார் இருந்து ப்ளூ கலர் ஷிஃப்ட்டு, அது சடக்குன்னு பிரேக் அடிச்சு, அதுக்கப்புறம் நம்ம கியா கார் பட்டு பிரேக் அடிச்சு நிறுத்திட்டு சரி அப்பாடா நிறுத்திட்டோம்டா அப்படின்னு ஒரு இப்படி ரிலீஃப் ஆகும்ல. பிரேக் அடிச்சு முடிச்சுட்டு பின்னாடி ஒரு காரு என்னது i20 ஏதோ ஒன்று வந்து அச்சுது டம்முன்னு. ஐயோயோ போச்சு போன்னு செம பயம் வந்துச்சு. என்னடா சொட்டங்கிட்ட ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகலான்னு கிளம்பி வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கதவை திறந்து போய் பார்த்தோம், கியா கார் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். கியாவில் எப்படி தயாரிச்சுப்பாங்கன்னு தெரியல. ஒரு கொஞ்சம் இவ்வளோ சொட்டக்கூட ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னே தெரில. கியா கார் ரொம்ப பிடிச்சிச்சு. அடி வேகம் டொம்முன்னு இது அடிச்சிச்சு. நாங்கள் சொன்னல முன்னாடி காரு அந்த பைக்கரர் குறுக்க வந்து அந்த ஒரு கார் பிரேக் அடிச்சதுல அது பின்னாடி இருக்க காரு இடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் காருக்கு வந்து ஏதோ வஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி ப்ளூ கலர் ஷிஃப்ட் கார் நிறுத்திடுச்சு. நம்மளும் நிறுத்திட்டோம். பின்னாடி இருக்கிற காரை அடிச்சிச்சு. நமக்கும் ஒன்றும் ஆகல. அந்த i20க்கு முன்னாடி இருக்கிற காருக்கு ஒன்றும் ஆகல. அவரோட பயத்திலே வராரு, ஐயோ ஏதோ ஆயிடுச்சான்ட்டு. அதுக்கப்புறம் அவருக்கும் ஒன்றும் ஆகலை, நமக்கும் ஆனானே ஓகேன்னு 2 பேரும் நல்லா ஓகேங்க உங்களுக்கும் ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு சரி பத்திரமா போகலான்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தோம். ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கியா காரு வேற லெவல். கியா சவுத் கொரியா வந்து கை கொடுக்குறேன் நான். என்னம்மா ஏன் பயம் விடு, இப்போ நம்ம வந்து ஜாலியாக சாப்பிட்லாம் விடு, ஒன்றும் ஆகலை நமக்கு. இது பயத்துலேயே உட்காந்துருக்குது அம்மா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அப்படியே பொறுமையாக சாந்த பற்றிட்டு நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு என்னென்ன பேச்சாரா பேசுகிறேன்ற மாதிரி அப்படியே அடங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம இப்போ வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஓகேவா போய் காரு என்ன ஆச்சு என்ன ஏதுன்றது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன்.
நண்பர்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். சாப்பாடுலாம் நல்லா இருந்தது. அந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா நம்ம அண்ணா ஆர்ச் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு எதிர்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஜெய்தூனான்ற ஹோட்டல் இருக்குது. நல்லாயிருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்க்கலாம், சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருந்துச்சு. பிரியாணி, அப்புறம் ப்ரான் 65, பரோட்டாவும் எக் குழம்பும் நல்லா இருந்தது. பிரியாணி நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் கறி தோசை. அம்மா வெஜ்ஜு சாப்பிட்டது. அம்மா நல்லா இருந்ததும்மா. வெஜ் பிரியாணி எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த புட்டிங் சாப்பிட்டோம்ல, அந்த புட்டிங் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்பாவுக்கு, எனக்கு, போஸுக்கு 3 பேருக்கும் சண்டை வரும். அது எவ்வளோ எல்லாம் அப்பா எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. வேணாம் அதுவும் சாப்பிட்டே இருந்தாரு. ஏன்னா அது ஸ்வீட்டு நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. அது நாங்கள் 3 பேரும் அப்படியே பங்கு போட்டு அப்படி சாப்பிட்டோம். நான் சொன்னேன்ல, நான் கியா ஒன்றும் ஆகலன்னு ஒரு 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 கொஞ்சம் இவ்வளோ சொட்டக்கூட ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னே தெரில. ஆனால் கியாக்காரு வேற லெவல். கியா சவுத் கொரியா வந்து கை கொடுக்குறேன். நான் சொட்டை விழுந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெளிச்சத்தில் வந்து நாங்கள் பார்த்தோமா, சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த இடத்துல அந்த சொட்டை இப்படி வந்து அந்த கை வச்சு இப்படி தூக்கணும் டிக்கி, அந்த இடத்துல இப்படி வந்துட்டு இப்படி போயிருக்குது. இந்த மாதிரி அது கொஞ்சம் விழுந்துச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதான் இன்னைக்கு நடந்தது. பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு லைக் போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இந்த டைலாக் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் ஒரு நாள் வீடியோ டெய்லி 6:30 மணிக்கு டாப்பாக வந்துட்டே இருக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கட்ட போட்டுக்கோங்க. இப்படி இதுதான் நம்ம சேனலோட தாரக மந்திரமா ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போலாம் இல்லை. இது இருங்க, இன்னொரு விஷயம். என்னதான் சோகைகள் இருந்தாலும் அது இது பண்ணி அந்த ஹோட்டல்லேருந்து எல்லா தூப்பிக்கையும் எடுத்துன்னு வந்துட்டேன். எப்படி ஆடியோ போட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நான் ஒரு பேங் பண்ணலாமா? வேணாம்